ஒரு தடவை ஓஷோ குஜராத்தில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு டெல்லியில் ஒரு ரிலீஜியஸ் மாநாடு நடந்தது. மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர். அப்போது மொரார்ஜி தேசாய் உள்ளே வராரு. சாமியார்கள்லாம் எந்திரிச்சு கும்பிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர், உங்களுக்கு அந்த ரேங்க்கெல்லாம் போயிடும். எந்திரிச்சு கும்பிட்டாங்க. ஒரு ஜெயின் சன்னியாசி, எனக்கு ஒரு பேர் டக்குனு இப்போ ஞாபகத்துக்கு வரல, ரொம்ப ஆச்சாரிய துளசி, ரொம்ப பெரிய அவர் தான் அந்த கான்ஃபரன்ஸை கூட்டியிருக்கிறாரு. ஆச்சாரிய துளசின்னு பேர் ஜெயினில். அவர் என்ன பண்ணார், உட்காந்துருந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு மேலே மொரார்ஜி தேசாய் பார்த்து இப்படின்றார், ஆசீர்வாதம் பண்ணார். கும்பிட்டதுக்கு இது பாருங்கள், கும்பிட்ட உடனே அவங்க இடது கையில் தான் பண்ணுவாங்க ஜெயின் சன்னியாசிஸ். இப்படி ஆசீர்வாதம் பண்ணார். மொரார்ஜி தேசாய் கோவம் வந்துருச்சு. கோவத்தில் என்ன கேட்டார் மொரார்ஜி தேசாய், நான் விஷ் பண்ணேன், நீங்கள்லாம் விஷ் பண்ணீங்கல்ல, மற்ற சாமியாரை பார்த்தார், நீங்கள்லாம் விஷ் பண்ணீங்கல்ல, அந்த ஆள் என்ன மேலே உட்காந்துக்கிட்டு இப்படிங்கிறான், பதில் சொல்லுங்கள். நான் இந்த பிரைம் மினிஸ்டர் இந்த கண்ட்ரிக்கு நான் விஷ் பண்ணுற பதிலுக்கு விஷ் பண்ண முடியலையா, என்ன இப்படிங்கிறாரு அப்படின்ட்டார். இந்த மாநாடு என்னக்கு தெரியுங்களா, அனைத்துலக அமைதி மாநாடு, பீஸ். அது மாநாடு. அகங்காரம், இவருக்கு அகங்காரம். மொரார்ஜி தேசாய்க்கு கேட்குறாரு. ஆச்சாரிய துளசி ரிப்ளை பண்ணுமா இல்லையா, பதில் சொல்லலை. பிரைம் மினிஸ்டர் எப்படி எடுத்து பேசுறது, பேசாமல் இருந்துட்டார் துளசி. ஐ வாண்ட் ஆன்சர், வித்தவுட் ஆன்சர் ஐ வில் நாட் இனாகிரேட் திஸ் கான்ஃபரன்ஸ்ன்றார். எனக்கு பதில் கிடைக்காம மாநாட்டை தொடங்கி வைக்க மாட்டேன்ட்டார். யார், மொரார்ஜி தேசாய். ஓஷோ கேட்டார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின் அப்படின்னார். அவருக்கு எவ்வளோ திமிரு பாருங்க மொரார்ஜி தேசாய்க்கு. எனி ஃபூல் கேன் ஆன்சர், ஐ வாண்ட் ஒன்லி ஆன்சர். யார் எந்த முட்டாள் வேணாலும் சொல்லலாம், எனக்கு பதில் தான் தேவைன்னார். ஒரு கேள்வி கேட்டேன் சார் ஓஷோ, நீ கும்பிடும்போதே கண்டிஷன் போட்டியா, நான் கும்பிட்டா திருப்பி தான் கும்பிடணும்னு சொன்னேன். உன் திமிருக்கு நீ கும்பிட்ட, அவர் திமிருக்கு அவர் கையை காமிச்சார்னார். உன் இஷ்டத்துக்கு நீ பண்ண உனக்கு தெரிஞ்ச காரியத்தை, அவர் இஷ்டத்துக்கு அவர் தெரிஞ்ச காரியம் பண்ணார். நீ வரும்போதே நான் கும்பிட்டா திருப்பி கும்பிட்டாதான் கும்பிடுவேன்னு கண்டிஷன் போட்டிருந்தா உன் கும்பிட வானான்னு உன்னை போக சொல்லியிருப்போம். புரியுதா? நீங்கள் கண்டிஷனாக போட்ட. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கடவுள்கிட்ட போய் நம்ம கண்டிஷனாக போட முடியும். நான் உன்னை 108 சுற்றுனதுனால எனக்கு அந்த வீட்டை கட்டி கொடு, நான் அந்த இடத்துக்கு போனதால் அந்த ஜாதகத்தை என் பொண்ணுக்கு முடிச்சு கொடு, இதெல்லாம் கண்டிஷன்லாம் ஆகாது. நீங்கள் எந்த கண்டிஷனும் அவருக்கு போடவே முடியாது அவரை பொறுத்த அளவில், இல்லையா? அப்போ இப்போ இவர் சொல்கிறார் பாருங்கள் ஒரு வார்த்தை, திருவாசகம் கும்பிட்டவன் மாடு மாதிரி இழுக்க வேண்டி வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் பக்தன். திருவாசகம் கும்பிட்டேன் எனக்கு ஜெயிலில் மாடு இழுக்க வச்சுட்டானேன்னு பேசுனா உன் பக்தியில் ஏதோ சொத்தை விழுந்துருச்சுன்னு அர்த்தம், இல்லையா? பக்தன் ஏற்றம் இறக்கம் மானம் அவமானம் பெருமை சிறுமை புகழ் இகழ் எது வந்தாலும் எனக்கு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே என்னோடது இல்லை. ஏன், எல்லாம் ஒன்றுது. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான். யான் எனது என்னதும் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒன்றுது. இந்த ஐடியாவோடு தான் பக்தன் இருக்கணும். அந்த வழிபாடு செய்கிற போது 100% கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். எந்த ரிலிஜனாக இருந்தால் என்ன, அக்பருடைய வாழ்க்கை வரலாறு, அக்பர் நாமான்னு பேர், ஒரு வாழ்க்கை வரலாறு அக்பரோடது. இதை இறையன்பு எழுதுறார். அதில் ஒரு இன்சிடெண்ட்டை அக்பர் கோட் பண்ணுறார். காட்டில் வேட்டைக்கு போயிருக்காங்க. காட்டில் வேட்டைக்கு போயிருக்கும்போது 6 மணி ஆன உடனே தங்கள் மரபுப்படி தொழுகையில் உட்கார்றாரு அக்பர். மேலே இருந்த பட்டு பீதாம்பரத்தை கீழே விரித்து மண்டி போட்டு தங்களுடைய சம்பிரதாயப்படி தொழுகையில் ஈடுபடுறார் அக்பர். அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு அவளுடைய காதலனை காணோம். 6 மணி ஆயிடுச்சு, பொழுது இருட்டிடுச்சு, எங்கேயோ போனவர் இன்னும் வரலையே, புலிகிளி அடிச்சிருச்சா, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு, ஒரு கவலை இருக்கும்ல, அந்த வருத்தம் இருக்குல்ல, அந்த வருத்தத்தினால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஓடி வர்றா. தன்னுடைய அந்த காதலனை காணோம், வருங்கால கணவன், அவனை தேடிட்டு ஓடி வரா. உங்களுக்கு தெரியும், ஷெர்வானின்னு இப்படி நீளமாக போடுவாங்க இல்லையா, நம்ம தாவணி போடுற முறை வேறு, சவுத் இந்தியாவில் அவங்க போட்டுக்கிற முறை வேறு. இந்த ஷெர்வானி என்னாச்சு, அக்பர் முகத்தில் இப்படி காற்றுல இப்படி அடிச்சுக்கிட்டு அந்தாண்ட போச்சு. பாரதி ராஜா படத்துலலாம் வரும், இந்த அப்படி போய் அப்படி அடித்து மூஞ்சில் அடித்து அந்த தாவணி அந்தாண்ட போச்சு. அக்பருக்கு கோவம் வந்துருச்சு. சரி, ஐ எம் த கிங், நான் அந்த மண்ணுக்கே அரசன், என் மூஞ்சில் இவருடைய முந்தானி பட்டுட்டு போகுதுன்னா இன்னும் அந்த பொண்ணு மரியாதை இல்லாமல் போகிறா அப்படின்ட்டு கோவத்தில் முடிச்சிட்டார் அக்பர். அவள் கவனிக்கலை, இங்கே அக்பர் உட்காந்துருக்கிறதோ தொழுகை பண்ணுறதோ அவளுக்கு தெரியல, ஓடிப்பிட்டா, தேடிட்டு ஓடுறா. சரி, அவர் ஒரு முடிவு பண்ணார், தொழுகை பண்ணும்போது கோவப்பட்டுட்டா பலன் போயிடும், அதனால் தொழுகையை முடிச்சுட்டு அப்புறமா கோவப்படலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு
திரும்பி வர்றா அவன் வந்துக்கிட்டு இருக்கான்ற செய்தி வந்துருச்சு. யாரோ ஒருத்தன் கூட வேட்டைக்கு போனவன் சொன்னான், பின்னாடி வர்றான் அப்படின்னு. அவன் சந்தோஷமாக வர்றா. அக்பர், நில்லு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த வழியாக நீ ஓடுன, உன்னோட முந்தானே என் முகத்தில் பட்டுது. அப்படியாண்ணா, நான் எவ்வளோ பெரிய அரசர், அந்த மரியாதை இல்லாமல் நீ அப்படி ஓடலாமா? நான் இப்போ உன்னை பனிஷ் பண்ண போகிறேன், என்ன பதில் சொல்கிற அப்படி. அவ சொன்னா, அலம்பனா, நான் தான் ஓடுனேன், ஏன் முந்தானி தான் பட்டுதுன்னுங்கிறதுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அந்த குற்றம் சொல்கிறீங்களே, எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு நல்ல நினைவு இருக்குண்ணா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா? சாமி கும்பிட்ற போது இதெல்லாம் தெரியுமான்னா? யார் வந்தா, என்ன கலர் புடவை கட்டியிருந்தா, என்ன நடந்தது, இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டேன். ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த வார்த்தை சொன்னால் பாருங்கள், எலும்பும் சதையுமான என் காதலனை தேடி போன போதே இங்கு இவ்வளவு பெரிய அரசர் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலான கடவுளையோடு பேசி கொண்டிருந்த போது நான் இந்த இடத்தில் ஓடினேன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றால், நீங்கள் தெய்வத்தை கும்பிட்ட மாதிரி இந்த உலகத்தில் யாரும் கும்பிட முடியாது. அக்பர் பனிஷ் பண்ணல. அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த வார்த்தை எழுதியிருக்கிறாராம். என்ன எழுதியிருக்கா தெரியுமா? என் வாழ்நாளிலேயே என்னை அதிகம் சங்கடப்படுத்திய கேள்வி அந்த பெண் எழுப்பியது. என் வாழ்நாளிலேயே என்னை அதிகம் சங்கடப்படுத்திய கேள்வின்னு. உண்மை. சாமி கும்பிடுற போது இடி விழுந்தா கூட தெரியக்கூடாதுல்ல, இல்லையா? அதுதானே உண்மையான அந்த மனோநிலை. எல்லாமே தெரியுது அப்படின்னா அப்போ நம்ம இன்னும் சரீர பிரஜையோடு இருக்கிறோம். உன் பொறிகள், உன் புலன்கள், உன் மனசு அங்கே முக்கியமாக போய் உட்காரணும். ஏன்னா மனசுக்காகத்தான் பக்தி யோகமே ஏற்பட்டது. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? நீங்கள் மனசு எங்கே போய் உட்காருதோ அந்த இடத்துக்கு இன்பம் இருந்தால் இன்பம் இருக்கும். மனசு திரும்ப துன்பத்தில் போய் உட்காந்துக்கிட்டா மாதிரி அது எதில் உட்காந்துருக்கோ அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். திங்கக்கிழமை காலம்பரை பையன் அன்னைக்கு கவனிக்கணும். திங்கக்கிழமை காலம்பரை வைத்த வலிக்குதுன்னு அழுகுறான். ஏன்னா திங்கக்கிழமை காலம்பரை வைத்த வலிக்குது அப்படின்னு அழுகுறான். அம்மா சொல்கிறேன், நேற்றுக்கு என்னடா நான் சொல்ல கேட்டியா? நீ பாட்டுக்கு 3 தடவை 4 தடவை வாங்கி தின்னேன், இப்போ வைத்த வலிக்குதுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு. எனக்கு வைத்த வலி தாங்க முடியல, கத்துறான், வைத்த வலிக்குது, உருள்றான், புரள்றான், அமக்கலம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். இந்த பையன் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போது எங்கள் காலத்துலலாம், நம்ம காலத்தில் ரேடியோவில் காலையில் சினிமா பாட்டு போடுவான். தேன் கிண்ணம்ங்கிறது ராத்திரி வரும்னு நினைக்கிறேன். காலையில் ஒன்று ப்ரோக்ராம் போகும், விவித் பாரதி வர்த்தக ஒலிபரப்பில் ஒன்று போவோம். ஏதோ ஒரு சினிமா பாட்டு போடுவான். அந்த காலை நேரத்தில் ஒரு சினிமா பாட்டு போடுவான். 8:45 மணி வரைக்கும், 8:30 வரைக்கும் ஒரு சினிமா பாட்டு போவோம் காலையில். தேன் கிண்ணம் இரவில் வரும், வெள்ளிக்கிழமையில். காலையில் இல்லை, எல்லாம் மறந்துட்டா தான் நல்லது. திரை இசையில் சிலபஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஏதோ இந்த 8:45 மணிக்கு அவனுக்கு பிடிச்ச 8:30 மணிக்கு போகுது சார். ஸ்கூலுக்கு 8:45 கிளம்பணும். அந்த பாட்டு போடுது எங்கள் ரேடியோவில். அப்போ டிவி கிடையாது. ரேடியோவில் அந்த பாட்டு போகுது பாருங்கள். இவன் வயிற்று வலின்னு கத்திக்கிட்டு இருந்தவன் சொல்கிறான் அவங்க அக்காட்ட, சத்தமாக வை அப்படின்னா. ஆமாம். அவன் உடனே கொஞ்சம் சவுண்டு இப்படி கூட்டினா. இவன் கையை தட்டி அந்த பாட்டுக்கு தாளம் போடுறான் சார். அந்த பாட்டு நிறுத்திட்டு, தலைவலிக்கு அமிர்தாஞ்சன் பயன்படுத்துங்கள் விளம்பரம் வரும் பார்த்தீங்களா, வந்தவனு சமைத்து வலிக்குது அப்படின்னா. நான் இது இம்மி கூட கற்பனையே பண்ணலை. நான் சொல்கிறது உண்மை. என்ன தெரியுங்களா? மனம் பாட்டில் இருந்த வரை வலி தெரியவில்லை. மனம் உடம்பிற்குள் வந்த பிறகு உடம்பின் வலி தெரிகிறது. உங்கள் மனதை வெளியில் வைத்தால் உங்கள் நோவு உங்களுக்கு தெரியாது. உங்கள் மனதை உங்களுக்குள்ளேயே வைத்திருந்தால் வலியை தவிர எதுவும் தெரியாது. எனக்கு அங்கே வலிக்குது, இங்கே குத்துது, இங்கே கூட இதுன்னா நீ உடம்புலையே தான் கவனமாக இருக்க. கொஞ்சம் மற்ற விஷயத்துக்கு கவனத்துக்கு போ. ஏதோ உனக்கு மனசை வேறு பக்கம் விடு, வலி தெரியாது. எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தால் வலி தெரியும். இவ்வளோதானே. மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம். ரைட். இப்போது அந்த மனசு அலப்பாயிர இயல்புடையதை ஒரு ஒரு உள்ள இழுத்து நிறுத்துறது, ஒரு மனதின் அன்பு நிலைக்கு அழைத்து போவது, இதுதான் பக்தி. பக்தியால் ஒன்றுதல், பக்தியால் யான் உன்னை பலகாலும். இப்போ ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். தெர் இஸ் எ லிமிட். இந்த பக்தியை பியூட்டிஃபுல்லாக ஒரு தேவாரம் எத்தனையோ இருக்குது. எத்தனை உலகத்தில் கம்பராமாயண பாட்டு இருக்குது, பஜன்ஸில் இருக்குது, அபங்கங்களில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எதை வேணாலும் அனுபவிக்கலாம். நான்
என்ன சொல்கிறது, எந்த லிமிட்டேஷனுமே ஒத்துக்கிறது இல்லை. யாருக்கு எதில் லயமாகிறதோ அதில் அவங்க இருக்க வேண்டியது தான். புண்டரீக பாண்டுரங்கர் தான் எனக்கு பிடிக்கும், பாண்டுரங்கர் பஜனை தான் அப்படின்னா கேட்டுக்கோ. சில பேர் கேட்பாங்க, அது என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் எல்லாம் ஏஞ்சி ஆடுறது, பக்தினா அமைதியாக உட்காந்து பூஜை பண்ணணும். யார் சொன்னா? உமக்கு பக்தினா உட்காந்து பூஜை பண்ணணும். அவருக்கு சப்பலா கட்ட வச்சு ஆடினா தான் அவருடைய பக்தி அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பிறருடைய செயல்களை விமர்சிக்கிற உரிமை நமக்கு இல்லை. அவங்க அதில் தான் செட்டில் ஆக முடியும். சில பேருக்கு ஏஞ்சி ஆடணும், அப்போ தான் சந்தோஷமாக இருப்பாங்க. இருக்கட்டுமே, லெட் தம் என்ஜாய். இந்த மெக்னானிமிட்டி வேணும் பக்தி யோகத்தில். இன்னொருத்தருடைய பக்தி முறையை விமர்சனமே பண்ணக்கூடாது. அவங்களுடைய மெத்தடு, அவங்க கும்பிடுறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. சார், சில பேர் பூஜைக்கு முன்னாடி பட்னியாக இருந்து தான் பூஜை பண்ணணும்பாங்க. நான் சம்பிரதாயத்தை சொல்ல விரும்பலை. சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு தான் பூஜை பண்ணணும்னு ஒரு சம்பிரதாயத்தில் இருக்குது. அது என்ன சம்பிரதாயம்னு விவரம் தெரிஞ்சவா கேட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு நல்லா சட்டவட்டமாக சாப்பிட்டு பூஜை பண்ணணும். எனக்கு கூட அதான் பிடிக்கும். அது என்னது, பட்னி கிட்னி போட்டு அந்த ப்ரேயரில் இருக்கிறவங்களே அந்த பிரசாத்தியை பல பேர் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்போ முடிக்கிறது? இந்த சித்பானந்த ஆசிரமத்தில் பாவம் எல்லா குழந்தைகளும் வந்து ரொம்ப ஏழை குழந்தைகளாக இருக்கும். அங்கே எல்லாம் அவர் ஒரு பெரிய மகான் சார். சித்பானந்தா இந்த திருப்பராயத்துறையில் வச்சுருந்தார். அங்கே என்ன ஆகும், எல்லாம் கொண்டாந்து நைவேத்தியம் வச்சுருவாங்க. வச்சுட்டு ஒரு மணி நேரமாவது பாடுவாங்க. சின்ன குழந்தைகள், அந்த வடை இருக்கும், லட்டு இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்படியே அந்த பசங்க பாவமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும். அங்கே சித்பானந்தா மடத்தில் இருக்கிற ஒவ்வொரு சாமியாரும் தெரிஞ்சதெல்லாம் பாடுவாங்க. அவர் ஒரு 10 நிமிஷம், அதுக்கடுத்து ஒரு 10 நிமிஷம். அவன் பார்ப்பான், எப்போதா இது பிடிக்கிறது. அந்த பையன் கண்ணு முழுக்க அதுலேயே இருக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். கடைசியாக முடித்து அந்த இது சொல்கிறான், நம்ம பார்வதி அவ்வாடா நமக்கு இனிமேல் வடை வரும் அப்படின்னு. குழந்தைகள் தானே சார், குழந்தைகளுக்கு பட்சணம் தானே பகவான். குழந்தைகளுக்கு பகவான் யார்? பட்சணம் தான் பகவான் இல்லையா? நமக்கு பகவான் பட்சணமாக தெரியலாம், அவனுக்கு பட்சணம் தான் பகவானாகவே தெரியும். குழந்தையோட இயல்பில் அதை குறை சொல்ல முடியுமா நம்ம அந்த குழந்தைகளை? என்னுடைய பாலிசி என்ன, யாராவது கேட்டால் கொடுத்துடணுமே, சுவாமி வந்து பூஜை முடிச்சுட்டு தான் கொடுப்பேன், எல்லாத்தையும் ஆர்த்தி பண்ணிட்டு தான். அது குழந்தை கேட்குறது, கொடுத்துடு. இதான் என்னுடைய அப்ரோச். அது நியாயம் நான் சொல்லலை, எனக்கு அதுதான். குழந்தை கேட்கறது கொடுத்துடு, அது எல்லா பூஜையும் முடிச்சுட்டு தான் கொடுப்பேன் நான் சொல்ல முடியும் அந்த குழந்தைக்கு போய். அதுக்கு எப்போ ஆசை வருதோ அப்போ கொடுத்துட வேண்டியது தானே. சரி, இந்த பக்தி என்பது மனதை ஒருமுகப்படுத்துகிற ஒரு நிலை, ஒரு ஆனந்த நிலை. அது கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது, அது விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டது. ஒருவர் தன்னுடைய பக்தியை இன்னொருவர் பக்தியோடு ஒப்பிடக்கூடாது. ஆனால் அது மனதின் நிகழ்ந்த ஒரு நிலை. தேவாரத்தை ஒன்று எடுத்துக்கிறேன், அதுக்கு தான் வரேன். ஒரே ஒரு தேவாரம் எடுத்துக்கிறேன், திருநாவுக்கரசருடைய தேவாரம். பக்திக்கு அவர் டெஃபனிஷன் பாடினார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். கல்கி தன்னுடைய நாவலில் இந்த பாட்டுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். இந்த தேவாரத்தை கல்கி தன்னுடைய இதில் எழுதுகிறார். அப்போ அவ்வளவு பாதித்த ஒரு தேவாரம் திருநாவுக்கரசரோட. அவன் பேர் கேட்குறான், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாள். மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். அவன் ஊர் என்ன ஊர் அப்படின்னு கேட்குறான், திருவாரூர். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். என்ன ஆயிப்போச்சு, பைத்தியமாயிட்டா. பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அப்புறம் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றிட்டாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை. தன்னை மறந்தாள், தன்னாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இது உலகியல் காதல் அது சொல்கிற மாதிரி இருக்கும். இது சிவபெருமானோடு ஆன்மா லயித்த காதலை திருநாவுக்கரசர் சொல்கிறார். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்சிடெண்ட்டாக எடுப்போம். இந்த விவரம் இல்லாத பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தங்கச்சி நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. நான் சொல்கிறது கரெக்டாக? தங்கச்சி கல்யாண வயசில் இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. போகிறதா இருந்தால் அப்புறம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஒருத்தன் வந்தான் சார், பர்சனாலிட்டியாக வர்றான். வந்தவன் வந்தபோது சார் இவன் வீட்டில் இல்லை, அவன் ஃப்ரெண்டு இல்லை, அவன் இருக்கானா தேடிட்டு வரான். இப்போல்லாம் நீங்கள் செல்ஃபோனில் முதல்ல கேட்டுக்கிறீங்க, அப்போல்லாம் கிடையாது இல்லை. வேற அவன் பேரை சொல்லி கேட்குறான், இருக்கானா அப்படின்னு. உள்ளேருந்து வெளியே அவனை பார்த்துட்டான். உங்களுக்கு பேச்சு வரல. அவன் அவ்வளோ ஹேண்ட்ஸம், ரொம்ப பிரமாதமாக இருக்கான். அவன் ஃப்ரெண்டு பேர் சொல்லி இருக்கானா அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு பதில் வரல, சொல்லவும் முடியல அவளால்.
அப்படி திகைச்சிட்டு இல்லை அப்படின்ட்டு உள்ளே ஓடிப்பிட்டான். அண்ணன் வந்தோடனே கேட்குறான், அண்ணே உன் ஃப்ரெண்டு வந்தானே, நீ இருக்கியான்னு கேட்டான்னு. எந்த ஃப்ரெண்டு? அவனுக்கு 100 பேர் இருக்கான் ஃப்ரெண்டு. எந்த ஃப்ரெண்டு அப்படிமா. இவளுக்கே தான் பேர் தெரியாது, இவளுக்கே பேர் தெரியாது. எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறா பாருங்க. சிவப்பாக இருப்பார், உயரமாக இருப்பார், தலைமுடி சுருளாக இருக்கும், நல்லா படித்த மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் அவன் கேட்டானா? பட் அவள் பாதிக்கப்பட்டுட்டா. இப்போ அவளுக்கு என்ன தெரியணும்னு தெரியுங்களா? அவன் பேர் என்னன்னு இப்போ இவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பேர் தெரியாது இவளுக்கு. அதானே நல்ல 6 அடி உயரமாக இருப்பாருன்னு அந்த அவரை யார் அப்படின்னு அவன் பேர் சொல்கிறான். அவர் தான், இன்னும் முன்னொருத்தர் கூட சொல்லியிருக்கேனே. கரெக்ட். அதாவது அந்த பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவள் எவ்வளவு கஷ்டப்படணும். உன் ஃப்ரெண்டு பேர் என்னன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனால் அந்த பேரை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்குது. இதே தான் உங்களுக்கு உரிய கடவுளின் நாமத்தை தெரிந்து கொள்வதிலும் உங்கள் மனதில் ஒரு காதலி ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். அவங்கவுங்களுக்கு ஒரு தெய்வம், அது காதல் தெய்வம். அதில் தான் போய் மனசு பொருந்தும். அதை தவிர வேறு எதுலேயும் போய் அவங்க மனசு பொருந்தாது. அந்த பேர் தெரியணும். உங்களுக்கு இன்னும் தெரியணுமா? ரமண மகரிஷி வெங்கட்ரமணன்ற பேரோட திருச்சுழியில் வீட்டில் இருக்கார். எவரோ ஒருத்தர் வந்து வீட்டில் இறங்குறாரு. வந்து எல்லாம் வந்தோடனே இவங்க அப்பா கேட்குறாரு, என்ன சுவாமி எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. திருவண்ணாமலையிலேருந்து வர்றேன்னார். ரமணர் ஏஞ்ச, திருவண்ணாமலையா? ஏன்னா அவருக்கு அந்த திருவண்ணாமலைக்கு போகணும் அந்த எண்ணம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த பேரை கேட்ட உடனேயே அந்த ரமணருக்கு ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். அந்த தன்னுடைய கடவுளுடைய நாமத்தை கேட்கிற போது அவளுக்கு வரும். அதனால தான் நாமத்தை கொஸ்டின் பண்ணக்கூடாது. சில பேர் சில நாமத்தை ஜெபிப்பாங்க. ராமநாமம் பெருசா, முருகன் நாமம் பெருசா, சிவன் நாமம் பெருசா, எது பெருசு? கேள்வியே கிடையாது. உங்களுக்குன்னு யார் உரியதோ, உங்கள் ஆத்மாவுக்கு யார் காதலனோ, யார் கணவனோ, அவன் மேலே தான் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்பட முடியும். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். அப்புறம் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். ஒல்லியாக இருப்பார், சிவப்பாக இருப்பார், உயரமாக இருப்பார், 6 அடி இருப்பார், தலைமுடி, இதெல்லாம் அவனுடைய டிஸ்கிரிப்ஷன். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். அப்போ மெதுவாக அடுத்தது கேட்குறார். இது அண்ணன்ட்ட மெதுவாக, அண்ணா அவர் எங்கேருந்து நான் வந்தார், எங்கே இருக்கார் அவர், உனக்கு எதுக்கு? அந்த க்யூரியாசிட்டி. அவர் எங்கே இருக்கார் அது அவர் கவுண்டம்பாளையத்துலையா, சிங்காநல்லூர் இல்லையா, இன்னும் எந்த தொகுதியில் நிற்கிறாருன்னா கவலை. ஏன் கேட்குறா? தெரிஞ்சுக்கணும், க்யூரியாசிட்டி. இப்போ இதே தான் கடவுளோட போகிற ஆத்மாவும். முன்னம் அவன் இருக்கும் நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். திருவாரூரில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இது திருவாரூர் தேவாரம். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். இப்போ என்ன ஆச்சுன்னா, பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். பைத்தியம் ஆயிட்டா. அவனை பற்றியே நினைக்கிறான். இவ பேர் கேட்டால் மறந்து போகுது, அவன் பேர் சொல்கிறான். என்ன பண்ணுறோன்னே தெரில. இந்த வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருப்பார், காதலித்துப்பார், ஒரு நாளைக்கு 4 முறை உடை மாற்றுவாயினர். எதுக்கு ஒரு நாளைக்கு 4 தடவை எதுக்கு ட்ரெஸ் மாற்றணும் தெரியாது. போஸ்ட்மேன் கடவுள் ஆவான். பெருசாக அந்த காலத்தில் போஸ்ட்டில் தான் தபாலே வரும். சில போஸ்ட்மேனுக்கு அதனால கல்யாணம் இருக்குது. நீங்கள் நல்ல கவிதைங்க. வைரமுத்தோட கவிதையில் ரொம்ப அழகான கவிதை காதலித்து பாருங்கிறது. அது ஒரு தனி அழகான கவிதை. அதை தள்ளி வச்சுருவோம். இப்போ இந்த மனோநிலையில் அவளுக்கு அந்த திருவாரூர் தெய்வம்னு அவளுக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. பைத்தியமாயிட்டா. பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். பிச்சினா பைத்தியம், பிச்சியானாள். அப்புறம் என்னாச்சு? தன்னை மறந்தாள், தன்னாமம் கேட்டாள். அவளுக்கு தான்கிற நினைப்பே போயிடுச்சு. இந்த லவ் பண்ணுறதெல்லாம் தனியாக பேசும், பைத்தியம் மாதிரி பேசி, பைத்தியம் மாதிரி சிரிக்கும், பைத்தியம் மாதிரி உம்முன்னு உட்காந்துருக்கும், தானே அழுவும், தானே சிரிக்கும். நல்ல வேளை இந்த செல்ஃபோன் ஒன்று கண்டுபிடிச்சதால பைத்தியத்துக்கு கையில் ஒன்று ஆப்பிட்டுது, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த கோச்சிக்காதீங்க, சின்ன பிள்ளைங்களாம் இருக்கீங்க, சில பேர் உட்காந்துருக்கீங்க. எனக்கு இந்த பொம்பளை பிள்ளைகள்கிட்ட ஆச்சரியமே என்னன்னு கேட்டால், யாருக்குமே கேட்காம எப்படி பேசுதுங்க. அவனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி. அது என்ன, அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஃபோனுக்கே கேட்குமா கேட்காதான்னு தெரியாது. அப்படி வச்சுட்டு அவங்க பேசுகிற ஒரு இது இருக்கு பாருங்கள், அது கரெக்டாக அது நேராக அந்த ஒலி வரிசை போய் அவன் காதில் மட்டும் விழும். அவங்க அப்பா காதில் விழாது, நம்ம காதில் விழாது, அக்கம் பக்கம் இருக்கிற எவன் காதலையும் விழாது. அவன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. 3 hours பேசுவாங்க. அது மாதிரி
முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், தன்னை மறந்தாள், தன்னாமம் கேட்டாள். அவ பேர் அவளுக்கு மறந்து போச்சு. இந்த சரீர காதலில் மனம் எப்படி தலைவனிடத்தில் போகிறதோ அப்படி உலகத்தின் தலைவனாகிய இறைவனிடத்தில் தன் மனம் காதல் கொள்ளுகிற வழிமுறைக்குத்தான் பக்தி யோகம் என்று பெயர். நன்றி.